அவர் விளையாட்டு வருகிறாராம். நாம் சென்று அவருக்கு வரவேற்பு கொடுக்க வேண்டுமா? எனக்கு உறுதுணையாக தான் எனக்கு எண்ணு ஓடி இருக்க வேண்டும். நான் இருக்க மாட்டேன். மூட இனிமேல சேர்றதா இல்ல. மூட நான் சேர்ந்தேன்னு வச்சுக்க, எலியும் தவளையும் கூட்டாளி போட்ட கதையா போடும். எலியும் தவளைவா? அது எப்படி? எலி மேட்டு மேல வாழக்கூடியது, தவளை தண்ணிலிங்கிற மேட்டுல கூட்டாளி நமக்கு தெரியும். ரெண்டு பேச்சுக்கிட்ட என்னைக்கு நம்ம இணை பிரியாத நண்பனா இருக்கணும். இதே பேசினா ஒண்ணு எலி என்ன தவளை என்னவாங்க பிரியாத இருக்குன்னா 2 மாதம் கயிறு தைச்சு எலி காட்ட தவளை கட்டின வளர்த்து எலி எங்க சுத்தம் என்னாலே தவளை சுத்தி வந்துச்சேன். எலிராஜா என்னாரும் உங்களோட சுத்தணும். எனக்கு தண்ணி தவளை கூப்பிட்டு ஒரு கிணத்துல தண்ணி தடாக இருந்துச்சு. தவளை எகிரி குச்சி ஆனந்தமா பட்டடி பின்னாலே யாரு குச்சி எலி தண்ணியில தண்ணி குச்சி வயிறு ஊற்றி செத்து போச்சு. தண்ணியில நடுங்குது. மேல கருடம் பார்த்தான் வாட்டமா தீனி ஆப்ஷன் எலி தூங்கணும் பின்னாலே எலியும் சாப்பிட்டுச்சு, அந்த தவளையும் சாப்பிட்டுச்சு. உன் கூட வந்தா ஒன்னும் ஓதிக்கிறவன் என்ன ஓதிப்பான், ஒன்னும் கொலை பண்றவன் என்ன கொலை பண்றான். உனக்கு வர்ற கெட்ட பேர் எனக்கு வரும். இந்த எலியும் தவளையும் போட்டாடி போட்ட கதை நம்மை போற்று வர போற்றட்டும், தூத்து வர தூற்றட்டும். அதை பற்றி நாம் வருத்தப்படவே கூடாது தெரியுமா? இங்கேயும் கூட நான் சேர்ந்தன வச்சுக்க, வழியே போன பாப்பான கையெழுத்து குந்த கதையா போடும். வழியா போன பாப்பான் அது எப்படியா? எங்க ஊருக்கு ஒரு 5 ஒருத்தர் புதுசா வந்துக்கிறார். எனக்கு தெரியாது. எங்க கூட இருக்கிற நண்பனுக்கு சொன்னாங்க, டேய் நம்ம ஊருக்கு ஒரு 5 புதுசா வந்துக்கிறாரு பாத்தியாடா. எங்கடா இருக்கிறாரு? நான் கொஞ்சம் போறாரு அவர் தாண்டாரு. ஏதோ நம்ம ஊருக்கு 5 வந்துக்கிறாரு. ஒரு மரியாதைக்கு சாமியே வணக்கம் நம்ம போய்கினே இருக்கிறார். அந்த 5 எங்க ஊருக்கு மணிகாரனா போடுறது எனக்கு தெரியாது. வணக்கசாமி 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 வர பையா இத்தனை வாட்டி வணக்க வைக்கிறியா? நீ 6 பிள்ளை பாடினா நான் சஞ்சிகாம் பிள்ளை பாடினேன். ஒப்ப 3 வருஷத்து வாய்தா கட்டணும் கட்டு போறாங்க. போனப்பா போன கையாத்து கும்பிடுவானு அவன் 3 வருஷத்து வாய்தாவா அவங்க பாரு கூட வருவானு வராது. நான் வரமாட்டேன் இல்லை. நீ எறும்பு கடை 84 லட்சம் ஜீவராசியை படுத்த ஆண்டவன் நமக்கு 6 அறிவு கொடுத்துருக்க. நாளைக்கு செத்துட்டா கூட புண்ணியா மோர நான் தரமுகத்தான கையேற்று கொண்டு வரலாம். நீ செத்தா நான் சொல்லுவோம் கம்மியாட்டி நம்ம பிறகுறது நமக்கு தெரியுமா? நம்ம சாவறது நமக்கு தெரியுமா? தெரியாத ஆண்டவன் வயத்துல பசி ஆணுக்கு பெண்ணுக்கு ருசி என்று அனுபவிச்சு செத்துட்டா ஒரு அத்தை மண்ணில் நெருகிறான். அந்த இடமே நம்ம கொஞ்ச நாள் வாழணும்னா எப்படி வாழணும் தெரியுமா? ஒரு மனுஷனுக்கு பெரிய வெகுமதி மன்னிப்பு, மிக வேண்டாதது வெறுப்பு, பெரிய சுமோச்சன புத்தி, மிக வரக்கூடிய நோய் பேராசை, மிக சுலபமானது குற்றக்கான நீ தரமான பொறுமை, நம்பக்கூடாதது வதந்தி, ஆபத்து விளைவது, வீண் பேச்சு, செய்யக்கூடாது தொந்தரவு, செய்யக்கூடிய உதவி விலக வேண்டும் வாதம், உயர்வுக்கு வழி உழைப்பு, நழுவ விடக்கூடாது வாய்ப்பு வாயணும். கொஞ்ச நாள் வாய்த்தாங்க கல்யாணம் பண்ணிக்கின்னு மாப்பிள்ளையும் பொண்ணு வந்து பெரியவங்க கால வந்தானா வைக்கிறாங்க. 16 செல்வங்கள் பெற்று பெருவாழ்ந்த வாய்க்கலாம். அந்த 16 செல்வம் என்ன தெரியுமா? முதல்ல புகழ், அப்புறம் கல்வி, ஆற்றல், வெற்றி, நன்மக்கள், பொன், நெல், அறிவு, பொறுமை, ஆயுள், நல்லு, இளமை, துணிவு, நோயின்மை, நுகர்ச்சி, பொருள். இந்த 16 செல்வம் பெற்று பெருவாழ்ந்தது. உனக்கு குடும்பம் தான் தெரியும். நம்ம குடும்பம் என்பது ஒரு குருவி கூடு. அதில் வாழும் வாழ்க்கையோ தேன் கூடு. இன்பம் என்பது ஒரு கோடு, துன்பம் என்பது ஒரு கோடு. குடும்பத்தை துறந்து வாழும் மனிதனுக்கு என்ன ஒரு கேடு? எல்லா மனிதனுக்கும் வரும் ஒரு நாள் சுடு காடு. அது வரையிலே நேர்ம வழியிலே செங்கநடை போடு. இந்த ஜாதி மதம் இல்லை என்று ஒற்றுமையை நீ பாடு. அதுதான் நாம் வாழும் இந்திய நாட்டின் மண்ணின் பண்பாடு. இந்த குண்டுக்குள்ள கிளிகள் ஒன்றாக இருக்கவே கூடாது. ஒன்றை கிடைத்து விட்டால் இதை கொன்றாக பறந்துவிடும். யாருக்கு